தாராளமாக ஜெயிக்கலாமே, எங்களால் இன்னும் ஜெயிக்க முடியுமே. அதை பற்றின கலந்த ஆலோசனை கூட்டம் தான் இன்னைக்கு நடக்குது. சரிங்கண்ணா, இதுல எவ்வளவு பேர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க? எல்லாருமே எல்லாத்தோட கருத்து சொல்லியிருப்பாங்கல்லண்ணா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கருத்து உங்ககிட்ட என்ன வந்திருக்கு? எங்களுடைய ஓட்டுநர்கள் ஓட்டு எங்களுக்கு கிடைக்கும், அவங்களுடைய ஆதரவு இருக்கு, அவங்க குடும்பத்தோட ஆதரவு நாங்கள் பேசி வாங்கி தர்றோன்ற உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகேங்கண்ணா. இப்போ இந்த கலந்தாய்வுக்கு எல்லாருமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஆனா எனக்கு இது சத்தியமா புதுசா இருக்கு. எனக்கு ஒரு அண்ணா வந்துட்டு சொன்னாங்க, அசோசியேஷன் மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா போங்கம்மா டெய்லி சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, எதுக்காக இருக்குன்னு பார்த்தா கடைசியா டிரைவர்ஸ் எல்லாம் சுயேட்சையா நிக்கிறதுங்கிறது ஒரு புது விஷயமா இருக்குன்னா கண்டிப்பா நடந்தா நல்லா இருக்குங்க. அதாவது இப்போ எங்க டிஎன்ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் மீட்டிங் மட்டும் தான் இங்கே நடக்குது. மொத்தம் 100 சங்கம் இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும். எல்லா சங்கத்திலையும் இந்த முடிவு எடுத்து ஆலோசனை கூட்டம் போட்டுட்டு இருக்கோம். இந்த 12ஆம் தேதி, இந்த மாதம் 12ஆம் தேதி கூடலூரில் இதுக்கான மீட்டிங் நாங்கள் போட்டு அத்தனை சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளுமே பேசி முடிவு எடுத்துட்டு தான் இப்போ அவங்க சங்கத்தில் பேசி இந்த ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். நம்ம எலெக்ஷன்ல நிக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஓட்டை நம்ம வேட்பாளர்களா நிக்கிறவங்களுக்கு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கலந்து ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நாமக்கல்ல இந்த ஒரு அசோசியேஷன் தான் இருக்கா, இல்ல இன்னும் 2-3 இருக்காங்கண்ணா? அந்த மாதிரி எங்களோடது இங்க இருக்கு மேடம். வேற சங்கங்கள் கண்டிப்பா இருக்கும், இல்லாமல இருக்க போறதுல. அவங்க கிட்ட இப்ப வரைக்கும் நாங்க பேசல. சரிங்களா, நாங்க எங்களோட டையப்ல இருக்கிற 100 சங்கங்களோட மட்டும் பேசியிருக்கோம். அந்த சங்கங்கள் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. மிச்ச சங்கங்கள்லயும் பேசுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. சரி, ஓகேங்க. சரி.